கன்னத்துல அரைஞ்சு. ஆமா, நீ எதுக்காக என் கன்னத்துல அரைஞ்சு? ஆமா, நான் பரீட்சைக்கு போகும்போது நீ எதுக்காக தும்முன? நல்லா இருக்கேன். எனக்கு தும்மல் வந்தது தும்மினேன். புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு நான் ஒண்ணு குழந்தை வேலை கொடுக்க வந்து போன காலம் உருப்படாதுன்னு ஏன் கத்துன? அது அந்த பையனுக்கு பள்ளிக்கூடத்துல வாத்தியாரு பூனையை பத்தி என்ன சொல்லி கொடுத்தாருன்னு கேட்டேன். அது தப்பா? ஆமா, தப்புதான். தப்புதான். அப்ப சரி, நான் வேணும்னுதான் தும்மினேன், வேணும்னுதான் பூனையை பத்தி கத்துனேன். இப்ப என்ன சொல்றேன்? நானே வேணும் தான் உன் கண்ணத்துல அறிங்க. இப்ப என்ன சொல்றேன்? நீங்க ஓங்கி ஒரு அரை விட்டான பாரு, பல்லு 32 கையில விழுது. அரைடு பெரிய தைரியம் கசக்குவதி கரும்பும் அப்படி பார்க்க வரைக்கும் போயிட்டு வரல. இப்ப ஆமா, ஏன் இல்ல, புதுசா பணியார் மகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதா ஒப்புக்கொண்டிருக்கேன். பரவாயில்ல, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வாங்க. இல்ல பிளீஸ். எனக்கு பயமா இருக்கு, அதனாலதான் உங்களை போல கழிச்சிட்டு வந்தேன். ஓஹோ, அப்படியா? இந்த புலவர் புதரசு ஒரு பூச்சி பற்றி விட மாட்டேன். போறேன் சார், இதுல எப்படி எடுத்துட்டு போக கூடாது சார். என்ன செய்யுங்க? இது வேற நான் சொல்லணுமா? உங்களுக்கு பாப்பதான் தெரியும் போல இருக்கு. பேர் மாற்றம் பெருசா புலவர் பூரசு வச்சுக்கிட்டு போறோமா? புறநந்தனே, காதலுக்காக போராடிய வீர கதாநாயகன் எல்லாம் புறநதியா காட்டியா? இல்ல, ஊருக்கு ஒரு போர் செய்வாங்க. இப்ப அதை என்ன செய்ய சொல்றீங்க? என்ன இனிக்கிறீங்க?
முடியவில்லை. ஆஹா, அவமானம். லீலா, இதற்கு நான் படிக்கப்படி வாங்குகிறேன். ஆனால் நீ எனக்காக ஒரு உதவி செய்ய வேண்டும். என்ன செய்ய? நாளை மாலை அவன் எப்படியாவது பார்க்குக்கு அழைத்து வந்து அங்குள்ள பிஞ்சியில் அமரச் செய்ய வேண்டியது நீ பொறுப்பு. அதன் பிறகு பார் இந்த புலவர் பூவரசின் திறமையை. என்ன செய்ய போறீங்க? அதெல்லாம் இப்போது சொல்ல முடியாது. நீயே நேரில் காணப் போகிறாய். சரீரபுரம் பெரியதா மூலபுரம் பெரியதா என்று நான் வருகிறேன். இந்த வேலை மாலை வேலை. மாலை வேலைதான் மனசுக்கு உல்லாசமான வேலை. அதாவது செல்லம் சரணம் இல்லாத வெள்ள உள்ளம் போல கார்மேகமே இல்லாத நீலவானத்தை போல நிர்மலமான உன் முகத்தில் இந்த பூங்காவையும் பார்க்க பார்த்து கண்கள் எவ்வளவு கழிப்படைகின்றன. நீங்க கூட பெரிய கழிப்பறை கையால் ஆகாத கால் பசங்களை விட்டு கண்ணுக்கு தெரியாம அடிக்க சொல்லிட்டு பேருக்கெல்லாம் பின்னாடியா போய் வெளியிடுது. தப்பி கொண்டு உயிர் போயிருந்தா என்ன ஆகுது? ஏதோ இந்த தட்டி தட்டி விட்டு வந்து விடுவார்கள் என்று நினைச்சேன். இப்படி மண்டையை உழைப்பார்கள் என்று நான் நினைக்கவே இல்லை. மடர்களை நம்பியது தப்புதான். ஆமா, மடையர்களை நம்புறது தப்புதான். ஆண்டவன் புண்ணியத்தில் அந்த மனுஷனுக்கு தீரே சாகாம பொறுச்சாகணும். இல்ல நானே போலீஸை கூட்டி உங்களையும் அந்த ரோடி பசங்களிலிருந்து என்ன வச்சிருந்தேன். ஜாக்கிரதை. உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு வெக்கமா இருக்குது. போங்க வெளியே போங்க. ராத்திரி இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் மன்னார காணணும். நீ போய் இந்த பசங்களோட அரட்டை அடிச்சுட்டு இருக்கோம். போய் பார்த்துருவாங்க. அடுத்த தமாசத்துல என்ன பார்த்துட்டு வருவோம். நடந்தது கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. என் கார் சாட்சியா சொல்றேன். இத்தனை வருஷமா கார் ஓட்டினதுல ஒரு ஈ2 கூட ஓட்டினது கிடையாதுங்க. நான் அங்க இருந்து கார் ஓட்டிட்டு வரும்போது யாரோ 2 பேர் கூப்பிட்டது மாதிரி இருந்தது. டக்குன்னு நிறுத்திட்டு போய் பார்த்தேன். யாரோ கால் பசங்க கண்டபடி அடிச்சு போட்டு ஓடி போயிட்டதா அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க. ஆமாங்க, ஆமா, கால் பசங்க. என் மன்னார் யாரு சொல்லாதுக்கும் போக மாட்டானம்மா. இந்த அப்பாவி அடிக்க எந்த பாவிங்களுக்கு மனசு திரும்பியா தெரியுது. அவசரப்படாதம்மா, நடந்தது என்னன்னு இன்னும் கொஞ்சம் விவரமா கேட்போம். அப்புறம் நாங்க இவரை பார்க்கும்போது இவருக்கு பிரச்சனையும் இல்லைங்க. கொஞ்சம் முகத்துல தண்ணி தேய்ச்சதுக்கு அப்புறம் கண்ணை முடிச்சு பார்த்தாருங்க. அப்போ விலாசத்தை விசாரிச்சுட்டு நாலு லட்சத்துக்கு இங்க கொண்டு விட்டுட்டோம். இவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். நல்ல நேரத்துல உயிரை காப்பாற்றணும். பேசிட்டு ஆமா, காலி
பக்கத்துல என்ன அடிச்சு போட்டு ஓடி போயிட்டாங்களாம். அந்த சமயத்துல யாரோ ஒரு பொண்ணு கூட ஒரு பக்கத்துல இருந்தா சொன்னாங்க. மண்ணம் கட்டி பொண்ணுன்னா கண்ணெடுத்து கூட வாங்க மாட்டாமா என் மண்ணாரு. எந்த அளவாரி இப்படி ஆழத்தை அடிக்க விட்டு அலங்காரப்படுத்தினா தெரியும். ஆஸ்பத்திரி கொண்டு போனா பல இடங்கள் வருங்க. இவரே டாக்டர் கைலாசி விட்டு கொண்டு போனாருமா. அவர்தான் கட்டிக்கிட்டு அழிச்சாரு. நல்ல சமயத்துல உதவி செய்தீங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் வந்து நாங்க போயிட்டு வரோங்க. சரிங்க போயிடலாம். வருத்தப்படாதம்மா. எது எது எப்ப எப்போ எப்படி எப்படி நடக்கணுமோ அது அது அப்ப அப்ப அப்படி எப்படி தானே நடந்து போறோம். இதுக்காக வருத்தப்பட்டு என்ன செய்யறது? நல்ல வலிக்குதாயா? ஏப்பா மன்னாரு, உன்னை அடிச்ச அந்த காலி பசங்களை யாரையாவது உனக்கு அடையாளம் தெரியுமா? கொஞ்சம் உணவுப்படுத்தி பாருங்க. நான் போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்றேன். போகத்தான் உன் பக்கத்துல யாரோ ஒரு பொண்ணு இருந்ததான்னு சொல்றாங்களே, அதையாவது எனக்கு தெரியுமா? சொல்லுமன்னாரு, காலி பசங்களோட சேர்ந்துக்கிட்டு உன்னை இந்த மாதிரி அடிக்க வச்ச அந்த பொண்ணுக்கு சரியான புத்தி வரும்படியா சொல்றேன். சொல்லு, யார் அந்த பொண்ணு? சொல்லு சொல்லியா? சரி, அந்த பொண்ணை பத்தி ஏதாவது சில அடையாளம் சொல்ல முடியுமா? தெரியாது. அப்பா அம்மா அப்பா அம்மா ரொம்ப பயமா இருக்கு. பாப்பா போய் பார்க்கலாம். பாப்பா நான் பக்கத்துல துணைக்கு இருக்கிறேன்னா அதையும் வேண்டாங்க. சின்ன பையனாவது இருக்கிறாங்க அதையும் வேண்டாங்க. ஒரே பிள்ளைக்காரமா இருக்கிறோம். உடம்பு இருந்தாச்சுங்களா? இது வரைக்கும் ஜலதோஷம் கூட பிடிச்சிருக்கீங்களா? பரவாயில்ல, நம்ம வீட்டு பரவாயில்ல. சீக்கிரம் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா போகும். இதை கொண்டாடி என் கையில கொடுத்தா எனக்கு என்னமா தெரியும்? ராமா இப்படி இதே பாருமா. கவலைப்படாதீங்க, பொழுது நேரமா நான் போய் டாக்டர் அழைச்சிட்டு வரேன். அப்படி பிரமாதம் ஒண்ணும் இல்ல. இந்த டேப்லெட்ஸ் 2 மணிக்கு ஒரு தடவை இருங்க. நான் மிக்சர் கேட்கிறேன். இப்போ டேப்லெட் கொடுங்க, நான் வரேன். என்ன ஆட்டி என்ன ஆட்டி என்ன ஆட்டி! நல்ல அடி, நல்ல அடி. உனக்கு விழுந்த அடியில நான் ஒரு அடி கூட வாங்க முடியாதுடா. வாங்கினேன் நிச்சயமா அப்பவே உயிர் போயிருக்கும். ஆமா இருக்கிறியா? உன் உடம்பு தினமாகட்டும். அவளை நான் என்ன செய்யறேன் பாரு. உள்ள அவ ஆம்பளையில விட்டு அடிக்க சொன்னா 10 குழந்தைகளுக்கு பணத்து கொடுத்து அவரை நான் கீழ்காம் குத்து குத்த சொல்லல. உண்மையில அவ பொண்ணல்லடா. கடவுள் கடவுள் கடவுள். அவ காலில் விழுந்து கற்பூர ஆராய்ச்சி எடுத்துட்டு வர்றது தானே. குரு, இது அப்படியே மறந்து போச்சு. இப்ப போயிட்டு இருக்குமா? சும்மா மூலகட்டாப்பாயில. நானும் உலகத்துல எவ்வளவோ பொம்பளைகளை பார்த்திருக்கேன். இவன் பணா ராட்சசி. குரு, நீங்க 1000 சொல்லுங்க, இவன் காயில விடாது.
ஏன்னா இவன் காலையில ஒன்றே டிராபிக் ஆச்சு. இதுல வாங்க இவன் விட்டாலும் சரி விடலைனாலும் சரி அவ விட போறதில்லை. இப்பதான் பொங்க பானைக்கு வேடு கட்டின மாதிரி கட்டி உட்கார வச்சிருக்குது. அடுத்த கடை பார்த்தா உலகம் நடக்கும். ஆமா குரு, அவ பொண்ணல்ல பூதம். உடம்பு சரியில்லாம படுத்திருக்காரு. நல்லா ரெஸ்ட் வேணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நீங்க எல்லாம் தயவு செய்து சீதா கொஞ்சம் நில்லு. நான் வந்த ராகநீலா விடம் சொல்லு. என்ன ஐயா சொல்லணும்? என்ன வந்து சொல்கிறான்? புலவர் பூவரசு வந்து இருந்தா சொல்றதுக்கு வீட்டுலதான் இருக்காங்க. இந்த வீட்டுல இல்ல, அடுத்த வீட்டுல. இப்ப எப்படி இருக்கு? எது என் தனது தானே? ரொம்ப சிரிக்காரு. வலை எடுக்க போறோம். நாளைக்கு டாக்டர் கட்ட வைக்கிறதாக சொல்லியிருக்காரு. நாளைக்கா? அச்சோ, இன்னும் 4 நாள் கொடுத்து இந்த கட்சி நான் இதே மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். இருக்குங்க. தயாரி போச்சு. இன்னும் கவலை வேணும். இந்த பானிப்பான் கொடுங்க. சேர்த்துக்கணும் வேணும். சேர்த்துமா? சரி சார். சொல்லுங்க. சொல்லலாம். நானும் கண்ணு நம்மளே கடவுள் மாட்டா உன்னை காப்பாத்தினாரு. என் கண்ணு இப்ப எப்படி இருக்கு குரு? முந்திய விட இப்ப மீளா என்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கான். உன் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்கறேன்டா. உன் காவலை பத்தி கேட்கல. உன் காவல்ல கட்டரம்ப விட்டு கடிக்க வைக்க என்னடா ஏங்கிற? ஆரம்ப காவல்ல தான் உனக்கு சவுக்கையும் தொடப்பு கட்டி எடுத்து காட்டுனா கல்ல சின்னமாவற வரைக்கும் அரங்க காட்டு மாத்தியாரோட பைட்டிக்கு 10 பேரை வச்சு மண்டிய உடைக்க சொல்லி படுக்க வச்சுட்டான். படுக்க வச்சுட்டு பொண்டாட்டி பூசணுக்கு செய்யற பணியுடைய விட 10 மடங்கு அதிகமா இருந்தா அதுக்கு அர்த்தம் என்ன? இல்ல குரு, அர்த்தம் எல்லாம் அப்புறம் சொல்றேன். இப்ப மணி 2:30. என்ன? ஓஹோ, அம்மன் பவனி வர்ற நேரம் ஆயிடுச்சுங்களா? ஓஹோ, நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்களா? போட 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 சேர்த்து வச்சு அரைஞ்சிட போறேன். அவ வந்து என்ன, நீங்க எல்லாம் சும்மா இருங்க. எப்பா வேணாண்டா, அந்த அம்மா அங்க இருந்து அப்படி வருவாங்க. எங்களை ஏற இறங்க பாப்பாங்க. என்னங்க, அவருக்கு நிறைய ஓய்வு வேணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. பிளீஸ் 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 வெளியே போ. அவ்வளவு தூரத்துக்கு ஆகி போச்சா? நான் வர்றேன். இங்க பாரு, உனக்கு இவ்வளவு சோழ சோழம் செய்யற காரணம் என்ன தெரியுமா? அந்த பாட்டு வாத்தி மேல நீ கிரிமினல் கேஸ் போட்டுருவது பயந்துகிட்டு இப்படி எல்லாம் செய்யறா. காக்கா பிடிக்கிறான். பி கேர்ஃபுல். நான் வர்றேன்.
இந்த கஞ்சி சாப்பிடுங்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சாப்பிட மாட்டீங்களா? வேண்டாம். ஏன்? அத்தங்க சமையல் செய்றாங்க. அவங்க உங்ககிட்ட கொடுத்து வச்சுட்டாங்களா? அவங்க ஒண்ணும் கொடுக்கல, நானே தான் கொண்டு வந்தேன். நீங்க அதை எடுத்துட்டு வரலாம். அது சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல சாப்பிடுங்க. அதான் அப்பவே வேண்டாம் சொன்னாலே. ஏன் என் கையினால கொடுத்து சாப்பிட மாட்டீங்களா? அத்தா இவங்களை இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஐயோ, அவங்க ஒண்ணும் செய்ய சொல்லலைங்க, நானா தான் கொண்டு வந்தேன்னு சொன்னேன். நீங்க ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு இதை கொண்டு வரணும்னு கேட்கிறேன். இதுல என்ன சிரமம்? சிரமமா? லீலா, உன்னுடைய திட்டம், எண்ணம், வேஷம் எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு. உங்க பாட்டு வாத்தியார கிரிமினல் கேஸ்ல மாட்டி ஜெயில போட்டு எங்க கேவலப்படுத்த போறோம்னு நீ இப்ப என்ன காக்கா பிடிக்கிற இல்ல? உன் கபட நாடகத்தை நான் புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு என் மண்டல ஒண்ணு களிமண் இல்லன்னு. மண்டையில மட்டுமா? உங்க உடம்புல ஒரே களிமண் தான். இல்லன்னு இவ்வளவு கீழ்த்தனமான புத்தி வருமா? எனக்கு முன்னே இவ்வளவு கீழ்த்தனமான புத்தி வருமான்னு சொல்ல. என்ன நடந்தது? என்ன கணக்கு அடிக்கியா? மன்னாரு எப்பேற்பட்ட பொண்ணு ஏன் எடுத்து பார்க்காத உனக்கு என்ன பத்தி அந்த பொண்ணு நீங்க நேரம் நேரத்துக்கு ஓடி வந்து எனக்கு மருந்து விடுறது. ஒரு வயசு பொண்ணு தொட்டு அடிக்கலாம் மேடம், ஏன் நினைப்பாங்க? அவங்க அப்பா அம்மா கேள்விப்பட்ட என்னடா நினைப்பாங்க? அத்தை நீங்க பேசாம போங்க. நான் போறேன் வரேன். உங்க மாமா என்னடான்னா என்ன உயிரோட தலை முடிக்கிட்டாரு. நீ என்னடான்னா இப்படி புத்தி விட்டாலே இதை புடி. என் பொண்ணு வேண்டாம். வந்து சாரமா சாப்பிட வரேன். எனக்கு தலையில அடிபட்டது கிளம்பி போயிருக்கு. புரியலையே. நல்லா இருக்கடா, அவகலத்தை அடிச்சுட்டு ஓகலத்தை நீ கிடைக்கிறது. இந்த பாரு, இப்படி எல்லாம் நடந்துட்டு ஒண்ணும் சாப்பிடாம இருந்தா மறுபடியும் படுத்துக்க வேண்டியதான். மன்னாரு, நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், என் பாட்டு இடிச்சு முன்னாடி உட்காந்துட்டா இருக்கிறேன். என் பேச்ச கேட்க மாட்டியா? ஒண்ணும் சாப்பிட மாட்டியா? மன்னாரு மன்னாரு, நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டீங்கன்னா நான் எங்கேயாவது உனக்கு சாக வேண்டியதான். எனக்காக யாரும் சாக வேண்டியதில்லை, நானே சாகிறேன். என் உயிரை நானே போக்கிக்கிறேன்னு. எதுக்காக இந்த உயிர்? யாரை தாங்க போது இந்த உயிர்னு கேட்கிறேன். வேண்டாம், ஒருத்தருக்குமே உபயோகப்படாத இந்த பாழாப்பான உயிர் எனக்கு வேண்டவே வேண்டாம். இனிமே சோறு திங்க மாட்டேன், பால் குடிக்க மாட்டேன், கஞ்சி குடிக்க மாட்டேன், பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன், ஒரு மூச்சு கூட விட மாட்டேன். மன்னாரு, ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? எதுக்குதான் இந்த பிடிவாதம் குடிக்கிறேன்? ஆமா, இனிமே ஒரே பிடிவாதம் தான். இந்த வாழ்க்கை பூராது ஒரே பிடிவாதம். வாழ்க்கையா வாழ்க்கை, பாழா போன வாழ்க்கை. எதுக்காக இந்த வாழ்க்கை? யாருக்காக இந்த வாழ்க்கைன்னு கேட்டேன். எனக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, அக்கா இல்லை, தங்கச்சி இல்லை, அட பொண்டாட்டியும் இல்லை, பிள்ளை குட்டிகளும் இல்லை. இப்படி ஒண்டி கட்டியா இருந்தா என்ன, செத்தா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். நானும் ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன். என்ன சொல்றேன்? எப்படி இருக்கீங்க? என்ன சமாதானம்? உங்களுக்கு என்ன வேணும், ஏது வேணும் அப்படின்னு அன்போடு கேட்கறதுக்கு எனக்கு ஒரு ஆள் இருந்தா நான் இந்த உலகத்துல வாழணும்னு ஆசைப்படுறது நியாயம். அப்படி ஒற்றுமை இல்லாமல் வெறும் கட்டையும் வெட்டு கட்டையா இந்த உலகத்துல இருக்கிறத விட செத்து தொலைதான் உத்தம். ஏன்டா சாகணும்? எதுக்காக சாகணும்? ஆண்டவன் அருளால உனக்கு ஆசை இல்லையா? அருமை மாமா இல்லையா? யார் இருந்து என்ன புண்ணியம்னு கேட்கிறேன். ஏதோ அடிபட்ட நேரத்தில் மூல கோளாறுல ஏதோ தவறு செஞ்சுட்டேன். அதுக்காகத்தான் இப்ப நான் சொல்ல முடியாத வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கேனே. அதை பார்த்தோம், உண்மையை தெரிஞ்சோம், இப்படி என்ன இன்னும் சோதிக்கலாமா? கொஞ்சமாவது நெஞ்சில ஈவு, இறக்கம், தயவு, தாட்சண்யம், அன்பு, பச்சாதாபம் இதுகளை ஏதாவது ஒண்ணு இருக்க வேண்டாமா? வேண்டாம் முன்னூறு, எனக்கடா என்ன இந்த முன்னூறு உன் தலைவிட்டதுனால மூணு பிறந்து போச்சா?
இந்த பாருப்பா இப்படி படுக்கையில இருந்தா உடம்பு கட்டு போகும் நாயா வந்து கொஞ்சம் கஞ்சியாவது சாப்பிடும். எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். நல்லா என் கண்ணுல சொன்னா கேளுப்பா இப்படி ஒண்ணும் சாப்பிடாம பட்டினா கிடந்த உடம்பு ஒண்ணுக்கு கூட ஆகும். என் கண்ணுல இப்படி புரியாத செய்யாதடா. ஐயோ என் மனசு இப்படி புண்படுத்தாடா. இந்த இந்த பாலையாவது சாப்பிடு. வேண்டாம். வேண்டாம்னா பேசாம போகாத. என்ன தொந்தரவு செய்ய வேண்டாம். இப்ப என் மனசு சரியில்லை. பச்சை குழந்தை பசிக்கல இல்ல போறது பச்சை இல்ல பேசுறது ஜமீன்தா கல்யாணம் கொஞ்சம் கன இனமா இருக்க வேணாமா? அதுக்கு 200 ரூபாயாவது கொடுங்க. 200 ரூபாய் குழந்தை குடிச்சு போற நல்ல வார்த்தையா சொல்லி கொடுங்களேன். சேமா போயிட்டு லாபம் ஆவையும் இருக்குங்களா? விசிறா நல்லா விசிறா குழந்தை.